இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் டாப்பில் இருக்க போர்ஷனை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ரொம்ப நாளாச்சு இந்த கவர் மாற்றி, கவரும் கிழிஞ்சு போச்சு, ரொம்ப டஸ்ட்டு படிஞ்சிருச்சு. இந்த கவர் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் 99 ருபீஸ் தான், வெறும் 99 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன். நல்லாவே இருக்குது. ஆனால் ஃப்ரிட்ஜு கலரில் கிடைக்கல, ப்ரௌன் கலர் தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் செய்ய போகிறேன். ரொம்பவே குயிக்காக செய்யணுன்றதுக்காக குக்கரில் பண்ண போகிறேன் பிரியாணி இன்றைக்கி. பிரியாணிக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா துவையல் அரைக்க போகிறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக புளி, உளுந்து, தேங்காய், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு துவையல் அரைச்சிக்கலாம். பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷு துவையலான்னு கேட்காதீங்க, சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். புதினா துவையல், புதினா கொஞ்சமாக இருந்தனால வெறும் கொத்தமல்லி கருவேப்பிலை தான் போட்டேன் நான். இன்றைக்கி வந்து குக்கரில் சூப்பராக பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சி. எல்லாமே அரைச்சிட்டேன். கொத்தமல்லி, புதினா எல்லாமே அரைச்சி போட்டேன். தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே அரைச்சி சிம்பிளாக இன்றைக்கி குக்கரில் முடித்தாச்சு. குக்கரில் பாஸ்மதி ரைஸில் பிரியாணி பண்ணும்போது எப்பவுமே ஒரு விசில் தான் விடணும். ஒரு விசில் விட்டால் சூப்பராக வெந்து அழகாக வரும். அதுக்கு மேலே விட்டால் குழஞ்சிரும். சிம்பிளாக பிரியாணி, துவையல் எல்லாம் முடித்தாச்சு. முடித்து இந்த க்ளீனிங் வேலையை பார்த்துடலாம். இந்த க்ளீன் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. எவ்வளோ டஸ்ட்டு படிஞ்சிருக்குது பாருங்கள். நானும் மாற்றணும்னு நினைப்பேன், அதுக்கான டைமே இருக்காது. இன்றைக்கி தான் அதுக்கு டைம் கிடச்சிச்சு. எப்படியாவது இன்றைக்கி மாற்றிடணும்னு சொல்லிட்டு தான் அதை க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இந்த கவர் போடுறனால ஃப்ரிட்ஜுக்கு மேலே அவ்வளோ அழுக்கு படியில், அந்த கவர் மேலே தான் டஸ்ட் அவ்வளோ ஃபார்ம் ஆகிருந்தது. எப்போவுமே நம்ம கிச்சன் வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து கிச்சனில் நின்று வேலை செய்யும்போது ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபீல் ஆகும், இல்லைன்னா ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி ஆகிடுது. அதனாலே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுறேன். அதனாலேயே க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் ஆகிடுது. சூப்பராக மாற்றியாச்சு. இப்போ பார்க்கவே ரொம்பவே நீட்டாக இருக்குது. க்ளீனிங் ஒர்க் முடித்தாச்சு. இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பரேஷனும் முடித்தாச்சு. பிரியாணியும் ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுட்டேன். பிரியாணி, அப்புறம் வந்து அவிச்ச முட்டை, சைட் டிஷ்க்கு துவையல். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.